என்ன குட்டீஸ், கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? நம்ம அடுத்த கதை கேட்கலாமா? இது கதைன்னு சொல்றத விட, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், என்னை சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். இத வந்து எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான். இது குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், இந்த ஸ்டோரி இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கஜினி முகமதுவோட படையெடுப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹிஸ்ட்ரிஸில் கஜினி முகமது படையெடுப்பை பற்றி படிச்சிருப்போம். இந்தியா மேலே 17 முறை போர் தொடுத்தார், 18வது முறை தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவங்களோடத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அதில் தான் வந்து நமக்கு நிறைய சில உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நம்ம இதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கஜினி முகமது வந்து கஜினியை ஆண்ட சுகுபுத்தீன் அப்படிங்கிறவரோட மகன். அவர் வந்து இந்தியா மேலே வந்து போர் தொடுத்து வராரு அவங்க அப்பா. அவருக்கு உதவியாக தான் இவர் அந்த போரில் வந்து வராங்க. அப்படி வரும்போது அவரை எதிர்த்து நிற்கிற ஒரு அரசர் யார், இந்திய அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெயபாலர் அப்படிங்கிற ஒரு அரசர். அவர் தான் கஜினி முகமதோட அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டு அவரை தோற்கடித்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவர் இந்தியாவுக்கு சண்டைக்கு வரும்போது இந்தியாவில் இருக்கிற செல்வ வளங்களெல்லாம் அவர் கேள்விப்படுறாரு, பார்க்குறாரு. இந்த வளங்களெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்துக்கு வந்து தான் கிபி 1000 வருஷத்துலேருந்து 1027வது வருஷம் வரைக்கும் இந்தியா மேலே தொடர்ந்து போர் தொடுத்துகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அந்த 17 முறையும் அவர் தோத்தாரா இல்லை ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இதில் இங்கே இருக்கிற ட்விஸ்ட்டு. ஆனால் அவர் 17 முறையும் ஒரு தோக்க கிடையாது. இந்திய அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. இவரும் ஒரு சில இதில் வந்து தோற்று போயிருக்கிறார். இதில் படிக்கும்போது கஜினி முகமதுவோட படையெடுப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அதில் அவரை எதிர்த்து